வணக்கம், நமஸ்காரம் நண்பர்களே. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 1 hour டைம் ஃப்ரேம். இதுல பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இஎம்ஏ பிரேக் அவுட், நமக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய இஎம்ஏ பிரேக் அவுட் நடந்திருக்கு. 8 EMA, 13 EMA, 50 EMA, 100 EMA. இதுல இந்த 8 and 13 பாத்தீங்கன்னா கிரீன் அண்ட் ரெட் ஸ்கை ப்ளூ அண்ட் பர்பிள் கலரை கிராஸ் பண்ணி இஎம்ஏ பிரேக் அவுட் நடந்திருக்கு. இஎம்ஏ பிரேக் அவுட்ல இந்த 8 கிரீன் கலர், 13 ரெட் கலர், ஸ்கை ப்ளூ 50, பர்பிள் 100. இந்த 100க்கு மேல கேண்டில் ட்ரேட் ஆயிட்டு பிரேக் அவுட் ஆயிட்டு கீழே இங்க ரீட்ரேஸ் பண்ணிருக்கு. ரீட்ரேஸ் பண்ணிட்டு இப்போ அடுத்த ரேலிக்கு ரெடி ஆகுது. இது அப்படி ஸ்பைக் ஆயிட்டு 24,500 லெவல் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த வாரத்துல ஜாக்பாட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நம்ம 2-3 கண்ணோட்டத்தில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது W பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். W பேட்டர்ன் அப்படின்றது என்னன்னா, இதை பாத்தீங்கன்னா W மாதிரி வரும், W பேட்டர்ன். இன்னொரு கண்ணோட்டத்தில் பாத்தீங்கன்னா ரவுண்ட் பாட்டம், பாட்டம் ரவுண்டா இருக்கு, ரவுண்ட் பாட்டம். இன்னொரு கண்ணோட்டத்தில் பாத்தீங்கன்னா டபுள் பாட்டம், இங்க ஒரு பாட்டம், இங்க ஒரு பாட்டம், டபுள் பாட்டம். சோ இந்த அடிப்படையில் பிரைஸ் மூவ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இங்க லோ அடிக்கும் போது வால்யூம் பாருங்க, ரெட் பெரிய வால்யூம், லோ கட் பண்ணி எல்லாரையும் ஷார்ட்டை இழுத்து விட்டுட்டு ரெக்கவர் ஆகிறான். அதே போல இங்க லோ கட் ஆகும் போது பெரிய வால்யூம், எல்லாரையும் இழுத்து ஷார்ட்ல தள்ளிட்டு போங்கடா, நீங்க கீழே போங்கடான்னு சொல்லிட்டு நான் மேல போறேன்னு சொல்லிட்டு ஆபரேட்டர் எல்லாரையும் கீழே தள்ளிட்டு அவன் மேல போறான். இதுதான் ஆபரேட்டருடைய விளையாட்டு. இந்த விளையாட்டை நம்ம விளையாடணும், ஆபரேட்டருக்கே நம்ம செக் வைக்கிற மாதிரி விளையாடணும். இப்போ 100 EMA கிராஸ் ஆயிட்டு மேல பிரேக் அவுட் ஆனா மட்டும் பத்தாது, அதுக்கு ரீட்ரேஸ் பண்ணணும். ரீட்ரேஸ் பண்ணிட்டான், கீழே ரீட்ரேஸ் பண்ணிட்டான். இப்ப ஏறினதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு பாருங்க. 23,450 லெவல்ல இருந்து 24,200 லெவல் போனா கிட்டத்தட்ட 700 பாயிண்ட். அந்த 700 பாயிண்ட்டுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டான். ஆல்மோஸ்ட் ஒரு 35% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டான். 24,220 இருந்து பாத்தீங்கன்னா 24,220 இருந்து எவ்வளவு லோ வந்திருக்கான் பாருங்க, 24, ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டான். இந்த ஏறின ஏற்றத்துக்கு ஒரு இறக்கம் கொடுத்துட்டான். தேர் இஸ் ஏ ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எவரி ஆக்ஷன் டு எவரி ஆக்ஷன் there is equivalent and opposite reaction கொடுத்துட்டான். மறுபடியும் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபிபனோசில ஓவரால் ஃபிபனோசிக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் முடிச்சுட்டு திருப்பியும் உள்ளுக்குள்ள இன்னொரு ரீட்ரேஸ் முடிச்சுட்டு மேல போறதுக்கு ரெடியா இருக்கான். இப்ப இஎம்ஏ பிரேக் அவுட் முடிச்சுட்டு கீழே ரீட்ரேஸ்மெண்ட் முடிச்சுட்டான். மேல எவ்வளவு வரைக்கும் போகும்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க வீக்லி டைம் ஃப்ரேம் நான் வரேன். வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வீக்லி டைம் ஃப்ரேம்ல பாருங்க, கரெக்டா வீக்லில இந்த வாரத்துடைய கேண்டல் கரெக்டா 50 EMA தொட்டு இருக்கு. தொட்டுட்டு மேல ரிவர்ஸ் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ்னால தான் மார்க்கெட் இறங்கி இருக்கு. இந்த 8 and 13 அடுத்த கேண்டல் மண்டே கேண்டல் இதுக்கு மேலதான் ஓபன் ஆகும். இதுக்கு மேல ஓபன் ஆச்சுன்னா பறந்துரும். எது வரைக்கும் பறக்கும்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வேவ், இது ஒரு வேவ், இது ஒரு வேவ். இப்ப போகக்கூடிய வேவ் இங்க ஒரு ஐ வந்திருக்கு இல்லையா, அதாவது 24,850 இருக்கு. அதுதான் ரெசிஸ்டன்ஸ். சோ ஏறக்குறைய அது வரைக்கும் நோக்கி பயணிக்கும். மினிமம் எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா 24,550 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இதுக்கு நிறைய கால்குலேஷன் இருக்கு. எல்லாத்தையும் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றதுன்றது ரொம்ப கடினம். அதனால நான் டார்கெட்டை மட்டும் சொல்லிடுறேன். குறைஞ்சபட்சம் 24,450 இருந்து 24,530 வரைக்கும் வரும். ஏன் அப்படின்னா வீக்லில 50 EMA சப்போர்ட் எடுத்திருக்கு. நம்ம மறுபடியும் 1 ஹவருக்கு வந்துருவோம். 1 ஹவர்ல வரும்போது பாத்தீங்கன்னா நல்ல பிரேக் அவுட் நடந்துட்டு கன்சால்டேஷன் நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த 50 EMA சொல்லக்கூடியது 100 EMA கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபயர் ஸ்டார்ட் ஆகும்.
இப்போ வந்து 8 and 13 EMA மட்டும் வந்து கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இந்த ஸ்கை ப்ளூ வந்து பர்பிளுக்கு மேலே வந்துடுச்சு அப்படின்னா ஓவரால் கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா பறக்கும் மார்க்கெட்டு. நன்றி வணக்கம் மக்களே. 24,450 24,530 நம்ம டார்கெட்டு. அதை அடுத்த வாரத்தில் புக் பண்ணலாம். என்னுடைய வீடியோவும் நான் போடக்கூடிய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம குரூப்பை வந்து பெருசா டெவலப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.